அம்மாவும் பேசணும்னா அண்ணிய பத்தி அவங்க நல்லது செய்யறாங்க அத பத்திலாம் பேச மாட்டோம். நாத்தனோட ரோல் என்னன்னா அவங்களுடைய குறைகளை பேசுறதுதான் நாத்தனோட ரோல். என்ன அண்ணி, என்ன பாசமலரா தானே பாத்திருக்கீங்க, நாத்தனாரா பார்த்ததில்லையே. இனிமே பாப்பீங்க பட்டா. இப்ப போற டைட்டில் மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீண். இதுலயே ரொம்ப டெட்லியஸ்ட் காம்பினேஷன் ஒன்று இருக்கு. ஓகே, கொஞ்சம் டெரரான காம்பினேஷனாக உண்மையா பொய்யான்னு தெரியல, பேசிதான் அது முடிவுக்கு வரணும். அப்படிங்கிறது என்னன்னா மாமியார் நார்த்தனார் உறவு. அவங்கள பாக்குறப்ப எப்படி தோணுது, சேர்ந்து சேர்ந்து ஜோடி ஜோடியா உட்காந்துருக்கத பாக்குறப்பவே என்னெல்லாம் மண்டையில ஓடுது. கடுப்பா இருக்கு நம்ம எடுத்த உடனே. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இத பார், என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். எங்க அம்மா கூட நான் வரலையேன்னு தோணுது. ஓ, அவங்க அம்மா கூட வந்திருக்காங்களே, நம்ம அம்மா கூட வரலையே. எங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை. இனி என்னென்னலாம் நடக்க போதோன்னு தோணுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எங்களை ஒருத்தங்களை சமாளிக்க அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஊர்ல 2 ராஜா, 2 ராஜா. உங்க ஒரு ஆளை சமாளிக்க 2 பேர் வந்திருக்காங்க, இது கெத்து. என்ன என்னங்கடா புளி அடராதீங்க, நாங்கலாம் தேக்குடா ஆரையும் பாப்போம். கேள்வி என்னன்னா, தனித்தனியா இருக்கும்போது அவங்க உங்களோட எப்படி இருக்காங்க, சேர்ந்தா என்ன ஆகுது? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன், இனி நான் மறைக்க விரும்பல. தனியாக இருக்கும்போது எங்கள் நாத்தனாவோட எனக்கு ஓகேவா தான் இருக்கும். எங்கள் மாமியா கூட சேரும் போது தான் எனக்கு அங்கே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஓஹோ, அப்படியா சங்கதி? ஓ, அந்த நாத்தனார் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு பேய் வந்து சொன்ன நமக்கு ஒரு ஐயோ நம்மள வந்து என்னெல்லாம் போட்டு கொடுப்பாங்களோ, என்ன நடக்குமோ அடி வேற. தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கிறது, சேர்ந்தா என்ன பிரச்சனை வருது? இந்த வீட்ல எல்லா வேலையும் நீ தான் பண்ற. அப்படி நீ பண்ணலன்னு வெச்சுக்கோ, ஓ முட்டிய நான் பேத்துவேன். அம்மாடி மகளே, இந்த பைய எடுத்துன்னு போய் அம்மா ரூம்ல வச்சிருமா. சரிங்கம்மா. அவங்க சத்தம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குமா? எஸ். என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? அபி பத்தியுமே பேசுவோம் நாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பண்றாமா, கரெக்டா இருக்காங்களா வீட்ல? அபி பத்தியும் பேசுவோம்னு சொல்லல, அப்படி ஒரு சிரிப்பு அங்க. அம்மாவும் புள்ளையும் பலதும் பேசுவோம். மருமகிட்ட என்ன பேசணுமோ அதை பேச முடியும், மகக்கிட்ட என்ன பேசுவோமோ அதை பேச முடியும். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க மகன் பிரிச்சு பார்க்க மாட்டோம், எல்லாம் ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. மாட்டிக்கிட்டியா? எத்தனை நாளா என்ன டமாச்சிக்கிட்டு இருந்த? ஆனா நீ லைட்டா உள்ள வரையில லேசா பதறுது. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி இன்னொன்னு இருக்கு, இவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா பக்கத்து ஏரியா தான், அங்க தண்ணி வரலன்னா கூட இங்கதான் போன் வரும். ஃபர்ஸ்ட் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். அப்பங்கும்போது என்னடா இது, நீங்க கவுன்சிலரா இருக்கீங்களா? அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனபுக்கா செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? கோவங்கிறத விட எனக்கு அவங்க மேல கேரிங் தான். ஏன்னா இப்பதான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏஜ். இங்க இவங்க 2 பேத்துக்கிட்ட பேசியே அவங்களுக்கு தலைவலி வரும். மாமியார் கேட்கறப்ப ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க பட்சத்துல உங்க வீட்டு வேலை இருக்குல்ல, அதை மேக்ஸிமம் அவங்களை எதையும் பார்க்க விடாம அங்க பாருங்க கவுன்சிலர் கையை தூக்கிட்டாப்ல. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். உங்க வீட்டு வேலை இருக்குல்ல, நீங்க உங்க கணவர் உங்க மாமியார் 3 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? அப்ப அங்க நீங்க மட்டும் வேலை பாப்பீங்களா இல்ல மாமியார் பாப்பாங்களா? இல்ல, அவங்க தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு வயசாயிட்டு போகுது. மருமகளே, அத்தை வந்த கலப்பு ஒரே தலைவலியா இருக்கு. என் ரூமுக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இப்ப அபியுடைய கவலை என்ன, மாமியார் அதிகமாக வேலை பார்க்கிறார்களே என்று வருத்தமா, இல்ல நம்ம வீட்லயே அவ்வளவு வேலை கிடக்கு? இந்த இடத்துல தான் நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிக்க.
நீங்களும் உங்க கணவரை அவங்கள உட்கார வச்சு சந்தோஷமா பார்த்துக்கங்க. ஒரு வேலையும் பார்க்க விடாதீங்க. ஓகே தானே? ஓகே. அழக்கூடாது, உண்மையா பேசுங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இதுவே வந்து 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நாம எங்க இருக்கோம் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுகிட்ட நிறைய போட்டு கொடுப்பாங்க. எவ்வளவு தூரத்துக்கு மாமியாவை பேசணுமோ அவ்வளவு தூரத்துக்கு பேசுது பாருங்க மேடம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். இருக்கிற வீட்டுல நடக்கிறத வந்து பொண்ணுகிட்ட தானே சார் ஷேரிங் பண்ண முடியும். தண்ணி கொடுக்க மாட்டேன்றா, காப்பி தண்ணி கொடுக்க மாட்டேன்றா, சோறு போட மாட்டேன்றா, துணி மடிக்கல, ஊடலாம் அப்படி அப்படியே கிடக்குது. என்னத்த என்ன பண்ணா சொல்லு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பெரிய இடமா நல்ல கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணி வந்தா பொண்ணு என் பொண்ணு சொல் பேச்சு கேட்கும். அவங்க உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு அம்மா இந்த ட்ரெஸ் போட்டோமா எந்த ட்ரெஸ் போடணும். அப்ப எனக்கு என்ன இருக்காங்க? இப்ப உங்க பொண்ணு யார் பேச்சு கேட்கும்? என் பேச்சு கேட்கும். உங்க பொண்ணு யார் பேச்சு கேட்கும்? என் பேச்சு கேட்கும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவங்க யார் பேச்சு கேட்பாங்க? நாத்தனார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பேரே மறந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேர் தான் சரண்யா சரண்யான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஐயோ ஐயோ. டேய், அவங்க வந்துட்டு போன அப்புறம் நம்ம பேர் என்ன நமக்கே தெரியாது. லட்சுமி லட்சுமின்னு சொல்லுவாங்க. இது லட்சுமி மாமா. பேர் தான் மாத்தி வருவான். பக்கத்து வீடு தான் அப்பப்போ வந்து அதான் அப்பப்போ வந்துட்டு போறீங்க. என்னைக்காவது லட்சுமி சரண்யான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அது மட்டும் எப்படின்னா, ஒருவேளை லட்சுமியை சரண்யான்னு சொன்னா என்ன ஆகும்? அப்படி வராது. என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை? 2 நாள்ல பேரே மறக்கிற அளவு அப்ப என்னதான் நடக்குது இங்க? ரொம்ப தூங்காம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம் அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. என்ன பேசுவீங்க? அவங்க தங்கச்சிங்க பத்தி உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அதுவும் பேசுவோம், அதுவும் பேசுவோம். சொல்லலாம். யார் அது? இவங்க கம்மியா தான் பேசுவாங்க. ஸ்ரீஜா கானு, அதாவது இவங்களோட தங்கச்சி. என்ன பண்றா அந்த கிறுக்கி? இன்னும் எந்திரிக்கல தானே? எங்க அந்த கிறுக்கனும் தூங்கிருப்பான். அவன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான், அதான் அவளும் தூங்குறா. நாசமா போக. பாவம் சிந்தியா கடைக்கெல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு வரா, ஓடிட்டே இருக்கா. அவளுக்கு ரெஸ்டே இல்லை கொஞ்சம் கூட. ஏன் இப்படி இதெல்லாம் பெருமையா? கடமை.